அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். கன்சிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி திதி. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக பதிவுகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குரு பகவான், குபேரர், முருகர் என்று மூவருக்கும் உகந்த தினமான வியாழக்கிழமை சேர்த்து வரக்கூடிய சஷ்டி திதி. இந்த சஷ்டி திதி அன்று நாம் பின்பற்ற வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். பொதுவாக முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதி மிக 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 உகந்த திதியாக சொல்லப்படுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், திருமண தாமதமாக இருப்பவர்கள் பொதுவாக சஷ்டி அன்று முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து தொடர்ந்து முருகப்பெருமானை வணங்கினால் நிச்சயம் பலன் கிட்டும். மேலும் ஒருவர் தேய்பிறை சஷ்டி அன்று விரதம் இருக்கும் பொழுது தங்களுடைய கஷ்டங்கள் தீரும் என்றும், வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து செல்வங்கள் உயரும் என்றும் கூறப்படுகிறது. இப்பொழுது தேய்பிறை சஷ்டி அன்று நாம் செய்யக்கூடாத செயல்களை பற்றியும் பார்ப்போம். இந்த சஷ்டி திதி அன்று நாம் சில செயல்களை செய்தால் நமக்கு கஷ்டங்கள் ஏற்படும் என்று ஆன்மீக ரீதியாக கூறப்படுகிறது. எக்காரணம் கொண்டும் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி அன்று வீட்டில் அசைவம் சமைக்கக்கூடாது. பொதுவாகவே முருகப்பெருமான் பக்தர்கள் அசைவம் தவிர்ப்பது மிக மிக நல்லது. இருந்தாலும் வியாழக்கிழமை அவரே குருவாகவும் உள்ளார். கந்தர் அனுபூதியில சொல்லக்கூடிய கடைசி பாடல் வரியில கடைசி வரி அதுதான், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸோ முருகப்பெருமான வணங்குற பக்தர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கண்டிப்பாக அசைவத்தை முடிந்த அளவுக்கு தவிர்த்து முருகப்பெருமானை வழிபடுங்க, குறிப்பா வியாழக்கிழமை அன்னைக்கு. அடுத்ததாக, யாரிடமிருந்தும் எந்த விதமான பொருளையும் கடனாக வாங்காதீங்க. அது பணமாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, யாரிடமிருந்தும் திருப்பி தருகிறேன் என்று கூறி கூட அதை கடனாக வாங்க வேண்டாம். அதே போல அவசர தேவைக்கு நகை வங்கியில் வைத்து பணம் பெற வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த நாளில் செய்வதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். மேலும் தங்கத்தை வியாழன் அன்று அடமானம் வைப்பதை முடிந்தளவுக்கு தவிர்ப்பது ரொம்ப 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 நல்லது. ஏனென்றால் தங்கம் குருவின் அம்சமாக கருதப்படுகிறது, திகழ்கிறது. அதோடு சேர்த்து இந்த சஷ்டி திதியும் வருவதால் அன்றைய தினத்தில் நாம் தங்கத்தை அடமானம் வைத்தோம் என்றால் அதை நம்மால் திருப்ப முடியாத சூழ்நிலை உண்டாகலாம். எனவே வியாழக்கிழமை சஷ்டி திதியோடு சேர்ந்து வரும் பொழுதும் சரி, வியாழக்கிழமை அன்றும் சரி, எக்காரணத்தை கொண்டும் ஆபரணங்கள், நகைகள், தங்கம், வைரம், வைடூரியம் போன்ற நகை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் கடனாகவும் வாங்க வேண்டாம், அடகும் வைக்க வேண்டாம். கடன் வாங்கினோம் என்றால் அந்த கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது, மிகவும் மன வருத்தத்துக்கும் உண்டாகும். குரு பகவான், குபேரர், முருகர் என்று மூவருக்கும் உகந்த தினமான வியாழக்கிழமை சேர்த்து வரக்கூடிய சஷ்டி திதி சின்ன சின்ன விஷயங்கள் செய்வதை தவிர்த்தால் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஓம் முருகப்பெருமானை போற்றி. ஓம் சரவண பவ. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைங்க, அவங்களையும் பயனடை வைங்க. நன்றி, வணக்கம்.